ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இது ஜோவின் பயணம். 2024 பொங்கல் செலிப்ரேஷன் எல்லாத்துக்கும் எப்படி போச்சு, எங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். டெல்லியில் இருக்கக்கூடிய பட்டாலியனில் தான் இந்த ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்கு. இங்கே நிறைய தமிழ் பீப்புள் ஒர்க் பண்ணுறனால நம்ம தமிழ் முறைப்படி பொங்கல் வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு உரி அடிக்கிறது, நிறைய போட்டிகள்லாம் வைப்பாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனார். நாங்கள் உள்ளே போனதுமே பயங்கர சவுண்டாக இருந்துச்சு. நம்ம ஊர்லேயே இருந்த மாதிரி ஒரு ஃபீலு. ஏன்னா தமிழ் பாட்டு போட்டு பசங்கள்லாம் நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. இதில் என்னென்னா நிறைய பேருக்கு டியூட்டி இருக்கும். அவங்கெல்லாம் டியூட்டிக்கு போயிட்டாங்க. அந்த டியூட்டி இல்லாதவங்கெல்லாம் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்களும் போய் கொஞ்சம் நேரம் அங்கே உட்காந்துட்டு இருந்தோம். நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அதை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தேன். என்ன மாதிரி நிறைய பேர் ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க. அவங்க எல்லாரும் நிறைய உட்காந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பொங்கல் வைக்கிற இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் டான்ஸ் எல்லாம் நின்று பார்த்தோம். இந்த பசங்க இன்னைக்கு தான் இவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் ஒரு 2 மணி நேரம் தான். அதுக்கடுத்து அவங்களுக்கு டியூட்டி இருக்கும். டியூட்டிக்கு போயிடுவாங்க. அவ்வளோ சூப்பராக டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. நம்ம ஊரில் அந்த 90s சாங்கெல்லாம் குத்து சாங் போட்டு பயங்கரமாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் நாங்கள் அங்கே பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ள என்ட்ரன்ஸ்க்கு உள்ளே போயிட்டோம். அங்கே வந்து நல்லா செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. நம்ம ஒரு கிராமத்தில் ஒரு வீட்டுக்குள்ளே போனால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்துச்சு பார்க்குறதுக்கு. வாழை மரமெல்லாம் கட்டி வெல்கம்லாம் பண்ணியிருந்தாங்க. உள்ளே பொங்கலும் வச்சிட்டு இருந்தாங்க. நாங்கள் பொங்கல் வச்சதுக்கு அப்புறம் தான் போனோம். பொங்கல்லாம் வச்சு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் பொங்கல் வச்சிட்டு இருந்தாங்க. நாங்கள் போகும்போதே வந்து முக்கால்வாசி பொங்கல் முடிஞ்சிருச்சு. நாங்கள் போகிறோம், சாமி கும்பிட்ற ஸ்டேஜில் தான் இருந்துச்சு. நாங்கள் கொஞ்சம் நேரம் அங்கே எல்லாம் சுற்றி பார்த்தோம். உள்ளே வந்து நல்லா செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. கிணறு இருக்க மாதிரியெல்லாம், கிணத்துக்குள்ளே மீன் இருக்க மாதிரி, அதுக்கப்புறம் ஒரு குட்டை மாதிரி இருக்க மாதிரிலாம் நம்ம ஊர் குளங்கள்லாம் இருக்குமில்ல, அந்த மாதிரிலாம் செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. மாட்டு வண்டியோட அந்த சக்கரமெல்லாம் வச்சுருந்தாங்க. பார்க்கறதுக்கே நல்லா இருந்துச்சு. உண்மையான மீனை கொண்டு வந்து செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்களாம். இது ஒரு 10 டேஸாக இதை ரெடி பண்ணியிருந்தாங்களாம். பொங்கலுக்காகவே ரெடி பண்ணி வச்சுருந்துருக்காங்க. எனக்கு என்னமோ இந்த இந்த செட்டப்பை பார்த்ததுமே இப்படி ஒரு இடத்துல நம்ம வாழ்ந்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற. ஏன்னா எனக்கு இதே கான்செப்டில் தான் ஒரு வீட்டில் இருந்து வாழணும்னு ஆசை. ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் இதை யாரும் விரும்ப மாட்றாங்க. இதை நான் சொன்னாலே எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே சிரிக்கிறாங்க. அப்புறம் எப்படி எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஆனால் எனக்கு இந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். அதுக்கப்புறம் பொங்கல் வச்சு முடிச்சதுக்கப்புறமா சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சூரிய பகவானுக்கு பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கே நிறைய பொங்கல் வச்சுருந்தாங்க. ஆனால் என்னென்ன பொங்கல்னு தெரில. 2 பக்கம் வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் சின்ன வயசுலேருந்தே மாட்டுப் பொங்கல் வந்து எங்கள் வீட்டில் பண்ணுவாங்க. அந்த சூரிய பொங்கல்லாம் வந்து மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு தான் ஈவினிங்காக பண்ணுவாங்க. எல்லாமே மொத்தமாக பண்ணுவாங்க. பட்டி பொங்கல் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மாட்டுக்கு தனியாக பொங்கல் வைப்பாங்க. குலதெய்வத்துக்கு தனியாக பொங்கல் வைப்பாங்க. மங்கிலிய பொங்கல்னு எல்லாமே மொத்தமாக ஒரே நாள் அந்த மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு ஈவினிங்காக ஒரு 5 பொங்கல் வைப்பாங்க எப்போவுமே. அதுதான் எனக்கு தெரியும். பொங்கல் வச்சு பொங்கல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து வந்து உரி அடிக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொன்னாங்க. அங்கே போக சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்தாச்சு. இப்போ வந்து உரி அடிக்க போகிறாங்க. எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. நிறைய பேர் வந்து நேம் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் நேம் கொடுத்துருந்தாங்க. அதுதான் இப்போ நடக்க போகுது. கிரவுண்டில் வந்து ஃபுல்லாக செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. இங்கே வந்து நிறைய பேர் ட்ரையல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. உரி அடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் பையனும் ஓடி பார்த்துட்டு இருந்தாங்க. அடுத்து வந்து குட்டீஸ்க்கெல்லாம் ரன்னிங் ரேஸ் வைப்பாங்க அப்படின்னங்காட்டி கொஞ்சம் நேரம் ஓடி பார்த்துட்டு இருந்தார். ஆனால் அது பெரிய கூத்தாக இருந்துச்சு. பின்னாடி பாருங்கள் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மண்ணை பார்த்ததுமே அவரோட வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. கீழே மண்ணை நோண்டி விளையாடுறதுக்கு அவரோட வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. சரி எப்பயாச்சும் தான் வெளியில் கூட்டிகிட்டு வரோம். அதுவும் இல்லாமல் இப்போ வெயில் வேறு இருக்கனால நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் தம்பி விளையாட்டுன்னு சொல்லிட்டு விட்டாச்சு. கண்ணாடி ஒன்று வாங்கியிருந்தாரு நேற்று. கண்ணாடி வாட்செல்லாம் போட்டிருக்காரு பாருங்க. ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கனால என்ன கெட்டப்பில் இருக்கோன்னே சரியாக தெரியறதில்ல. எந்த புதுசை போட்டாலும் பெருசாக தெரிஞ்சுக்கிறது இல்லை. இப்போ வந்து ரெடி ஆயிட்டாங்க. இங்கேருந்து சுற்றி விட்டு நடந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் நடந்து போய் உரி அடிக்கிற மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. யார் அடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அவர் நம்ம வீடியோ இருக்கிறது வந்து வர்றாரோ மாமா தெரிச்சுக்கிட்ட அவ்வளவு பயம். தலையை சுத்தி வருவாங்க. அடுத்து கட்ட போறாங்க.
அவர் எங்க போறாருன்னு தெரியல. அடுத்து இன்னொரு ஆளை கட்டிட்டு இருக்கிறாங்க பாரு. மொத்தம் 18 பேரா. போய் ஜாயின் பண்ணிக்கலாம். யாரு நேரா போறாங்கன்னு தெரியல. அவர் நேரா நடந்து போறாருன்னா நேரா போறாரு அவரு. மாறிட்டாரு, கோணை ஆயிட்டாரு. ரொம்ப லாங்கு. அடிக்க மாட்டாரு, கோணை ஆயிடுச்சுன்னு. அந்த கம்பை நாங்க பட்டோலாம் விட்டுட்டு வந்துட்டோம். அவங்க ட்ரெடிஷனல் லுக்ல தான் வருவோம்ன்னு சொல்லி சாரி எல்லாம் கட்டிட்டு இருந்தாங்க. நாங்க முன்னாடியே வந்துட்டோம். சாமி கும்பிட்டு பொங்கல் வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு. இவங்க ஃபைனலா இப்ப தான் வந்திருக்காங்க ட்ரெடிஷனல் லுக்ல. எங்கள வீடியோ எடுங்கன்னு சொன்னாங்க. அதனால அவங்கள வீடியோ எடுத்து வச்சிருந்தேன். ரொம்ப நேரம் வந்து அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க உரி அடிக்கிறது. ஆனால் யாருமே ஃபைனலாக அடிக்கவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு இந்த சைடு லேடிஸ்க்கெல்லாம் வந்து மியூசிக்கல் சேர் ஆரம்பிச்சிருவோம், அவங்க அடிச்சுக்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த சைடு பகுதி அந்த சைடு பகுதியாக பிரிஞ்சுட்டாங்க. அங்கிட்டும் போயிட்டுருக்கு, இங்கிட்டும் போயிட்டுருக்கு. செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. குட்டீஸ்களும் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கே இருக்க உமன்ஸ்க்கு இது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டர். எங்கன்னா எங்கேயுமே தமிழ் பீப்புளை பார்க்க முடியாது. இன்றைக்கி ஒன்றா பார்த்ததுல ரொம்ப ஜாலி. எல்லாரும் அப்படியே உட்காந்து கூட்டம் கூட்டமாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஒரு சைடு வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த சைடு வந்து உரி அடிச்சிட்டு இருக்காங்க. இங்கே வந்து இங்கேயும் காம்படிஷன் போயிட்டுருக்கு. பட்டுக்கு டான்ஸு ஒன்றும் அடக்க முடியல. சாங் போட்டதுக்கப்புறமா பட்டு ரொம்ப ஜாலியாக ஆடிட்டுருக்கா. இன்றைக்கி தான் ட்ரெடிஷ்னல் லுக்கில் அது பட்டு பாவாடை சட்டை அவங்க அம்மா போட்டு விட்ருக்காங்க. இங்கே வந்ததுலேருந்தே பெருசாக நம்ம ஊர் ட்ரெடிஷ்னல் கல்ச்சரில் எந்த ட்ரெஸ்ஸும் கிடைக்காது. நம்ம ஊர்லேருந்தே நம்ம இங்கே இருக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்துக்கணும். அவங்க அம்மா அதே மாதிரி இப்போ ஊருக்கு போனப்போ அங்கேருந்து ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது பொங்கலுக்கு போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ பாருங்களேன், ரெண்டுமே ஒரே சமயம் முடிய போகுது. இங்கேயும் 3 பேர் தான் சுற்றிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு சேர் எடுத்துகிட்டா அடுத்து யார் வின் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிடும். இப்போ ஒரு சேர் எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒரே ஒரு சேர் தான் இருக்குது. இந்த சைடு அதே மாதிரி அந்த அண்ணா பக்கத்தில் போயிட்டே கரெக்டாக வச்சுருந்தாரு. அவர் அடிச்சிருவாரா அப்படின்னு இங்கே பார்த்துட்டு இருக்கிறதுக்குள்ளே அங்கே அடிச்சிட்டார். அவர் ஃபுல்லாக அடித்து எல்லாம் கிளாப்ஸு பயங்கரமாக தட்டிட்டு இருந்தாங்க. இந்த சைடு இந்த பொண்ணு வந்து உட்காந்துட்டாங்க. ரெண்டுமே ஒரே நேரத்தில் முடிஞ்சிச்சு. அந்த சைடு பகுதி பேர், இந்த சைடு பகுதி பேர் பார்த்துட்டு இருந்தாங்க. ரெண்டும் ஒரே சேரம் முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து குட்டீஸ்க்கெல்லாம் காம்படிஷன் வச்சுருந்தாங்க. அதுவும் போயிட்டு இருந்துச்சு. அடுத்து டியூட்டிக்கு போகிறவங்களும் இருக்காங்க. அதனால சீக்கிரம் சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குட்டீஸ் எல்லாம் ஒன்றா நிற்க வச்சு ஓட வச்சுட்டாங்க. ஒரு 5-6 கட்டம் போட்டிருந்தாங்க. அதுக்குள்ளே விட்டுருந்தா கூட குட்டீஸ் எப்படி போயிருப்பாங்கன்னு தெரிஞ்சிருக்கும். ஆனால் மொத்தமாக போட்டாங்க. அவங்க போகிறவங்க ஃபஸ்ட்டு யார் போகிறாங்களோ அவங்களுக்கு வந்து கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அதுவும் எல்லோரும் என்கரேஜ் பண்ணாங்க. ஜாலியாகவும் போச்சு. நானும் தம்பியை நிற்க வச்சு சரி காம்படிஷனில் கலந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நிற்க வச்சேன். தம்பி ஃபஸ்ட்டு போகலை அப்படின்னு, அதுக்கப்புறம் சரிம்மா நான் போகிறேன் அப்படின்னு சொன்னான்னு போய் நிற்க வச்சேன். நானும் சேர்ந்து ஒடியாருவேன்னு நினச்சேன். ஆனால் என்னன்னு தெரியல, பகுதி தூரத்தில் ஒடியாந்தவன் பின்னாடி திரும்பி பார்த்துட்டு ரிட்டன் என்ன நோக்கி ஒடியாரான். எல்லாரும் ஃபஸ்ட்டு அங்கே போயிட்டாங்க. நாங்கள் 2 பேரும் இங்கே நிற்கிறோம். சரி அவன் போகட்டும் அப்படின்றதுக்காக அவன் கூடவே சேர்ந்து நானும் ஓடிட்டு இருந்தேன். அவன் பின்னாடியே வரணும் அப்படின்றதுக்காக நானும் ஓடிட்டு இருந்தேன். எல்லாரும் பார்த்து எங்களை சிரிச்சாங்க. இருந்தாலும் தம்பி ஓடினதே எனக்கு ரொம்ப ஹாப்பி. இன்னொரு டைம் வந்து அவன் பழகிக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஹாப்பி ஆயிட்டேன் இன்னைக்கு. அண்ணனுக்கு முத்தம் சரிங்க. பட்டு தாண்டி அழகா இருக்குது. பட்டுக்கு தான் பொங்கல். ட்ரெடிஷனல் லுக் பட்டுக்கு தான். குழந்தைகளின் திறமைகளை வெளிக்கொண்டு இந்த
குட்டீஸோட காம்படிஷன் முடிஞ்சதுக்கப்புறமா பெரியவங்கெல்லாம் சிலம்பம் சுற்றுனாங்க. இது ரொம்ப நேரம் நடந்துச்சு. நான் கொஞ்சம் தான் வீடியோ எடுத்திருந்தேன். ஏன்னா வீடியோ ரொம்ப லாங்கா போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தான் எடுத்திருந்தேன். ரொம்ப சூப்பரா சுற்றுனாங்க. அதுக்கப்புறமா ஒயிலாட்டம், மயிலாட்டம் இந்த மாதிரிலாம் வந்து கொஞ்ச நேரம் டான்ஸ் பண்ணாங்க. அதுவும் ரொம்ப நேரம் பண்ணாங்க. அதெல்லாம் வந்து கவர் பண்ணல. கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் கவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர் பண்ணிட்டேன். அப்புறம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இந்த குட்டீஸ் எல்லாம் வந்து சிலம்பம் சுற்றுனாங்க. ரொம்ப குட்டி பையன் முன்னாடி நிற்கிற பையன். அவ்வளோ சூப்பரா சுத்திட்டு இருந்தாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. தம்பி ரொம்ப என்ஜாய் பண்ணான். அவங்க எப்படி சுத்துறாங்க, எப்படி சுத்துறாங்கன்னு என்ன கேட்டுட்டு இருந்தான். எல்லாரும் நல்லா இன்ட்ரெஸ்ட்டா பார்த்துட்டு என்கரேஜ் பண்ணாங்க அந்த பசங்கள எல்லாம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டா வந்து பசங்க டான்ஸ் ஆடுனாங்க. ஒரு 4, 5 சாங்க மிக்ஸ் பண்ணி டான்ஸ் பண்ணாங்க. இந்த 2 பசங்க தான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. லாஸ்ட்டா அவங்க குரூப்போட சேர்ந்து எண்ட் பண்ணாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. 2 பேரும் ஸ்டார்ட்டிங்ல நல்லா பண்ணாங்க. அப்புறம் எல்லாரும் சேர்ந்து பயங்கர கலக்குன்னு கலக்குனாங்க அந்த பசங்கலாம். நல்லா டான்ஸ் பண்ணாங்க. ஊருக்கு போக முடியலேன்னு ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருந்துச்சு. இங்க வந்ததுக்கப்புறமா அந்த வருத்தம் கொஞ்சம் கம்மியாயிருச்சு. பொங்கல் வச்சத பார்க்க முடிஞ்சுச்சு. பொங்கல் வாங்கி சாப்பிட்டோம். நல்லா சாமி கும்பிட்டுட்டு காம்படிஷன்லாம் பார்க்க முடிஞ்சுச்சு. நாங்களும் கொஞ்சம் தம்பிலாம் காம்படிஷன்ல கலந்துக்கிட்டான். அதெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் கிளம்பியாச்சு. லாஸ்ட்டா எல்லாருக்கும் வந்து யாரெல்லாம் வின் பண்ணாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து பிரைஸ் குடுத்துட்டு இருந்தாங்க. நாங்க வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இன்னைக்கு டே எங்களுக்கு இப்படி தான் போச்சு. என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீட்டுக்கு கிளம்பும்போது இந்த மாட்ட கூட்டிட்டு போய் காட்டினாரு. ஒரு 3 வருஷமா என்னோட வீட்டுக்காரர் தான் பொங்கலுக்கெல்லாம் இந்த மாட்டுக்கு பெயிண்ட் பண்ணி விடுவாராம். இது வந்து ஒரு சிலை தான். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு கலர்ல பண்ணுவாரு. இந்த வருஷம் ப்ரவுன் கலர்ல பண்ணியிருக்கேன்னு சொல்லி கூட்டிட்டு போய் காட்டினாரு. எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாரு. நான் சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டேன். எப்படி இருக்குன்னு நீங்களும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பின் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வந்து மீட் பண்றேன். ஸ்டே டியூன் வித் மீ. பை.